தானியேல் ஆகமத்திலே கடவுள் திருமுன் மெசியா வந்து நிற்கிறார், அவருடையது தான் ஆட்சி, அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்லை என்று சொல்லப்படுகிறார். இவ்வளவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், கடவுளின் மகன், மாட்சிமைக்கு உரியவர் என்பதனை சொல்லுகிற நிகழ்வுகள். இப்படி கடவுள் மாட்சிக்குரியவராக இருந்தாலும் இந்த உலகிற்கு ஏன் வந்தார், கடவுளின் திருக்குமாரன் ஏன் இந்த உலகிற்கு வந்தார் என்று சொன்னால், இந்த உலகை மீட்பதற்காக, இந்த உலகை ரட்சிப்பதற்காக, இந்த மக்களை வாழ வைப்பதற்காக. புனிதராம் கடவுள் மனிதரை புனிதராக்க மனிதரானார் என்று நம்பிக்கை அறிக்கையிலே பாடுகிறோம். எனவே மனிதரை புனிதராக்க புனிதராம் கடவுள் மனிதரானார். எனவே கடவுள் இந்த உலகையும் மக்களையும் மீட்க வேண்டும், இந்த உலகையும் மக்களையும் முன்னேறச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் என்ன நிகழ்கிறது? மனித சக்திகள் இந்த உலகை அழிக்க முயற்சி செய்கின்றன. அந்த நிகழ்வு இன்று உலக சமூகத்தால் நினைவு கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 1945 வருடம் அமெரிக்க போர் விமானங்கள் ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டுகளை தட்டி அங்கு இருந்தவர்களை மட்டுமல்ல, இன்றும் அங்கு பிறப்பவர்களுக்கெல்லாம் ஊனமும் நோயும் தருகிற மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திய நாள் இந்த ஹிரோஷிமா நாகசாகி நாள். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி உலக சமூகத்தால் ஹிரோஷிமா நாகசாகி நாள் என்று அழைக்கப்படுகிறார். எனவே ஒரு வகையில் கடவுள் மனிதர்களை முன்னேற்ற வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல விரும்புகிற பொழுது மனித சக்திகள் அழிவை கொண்டு வருகின்றன. எனவே அழிவும் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு செல்வது போல இருக்கிறது. ஆனால் அழிவு பாதை அபாயகரமானது. கடவுளோடு ஒத்துழைக்கிற பொழுதுதான் மனிதர்கள் வாழ முடியும், வளர முடியும். இறுதியில் அவர்கள் இந்த இறையரசின் ஒரு பகுதியாகிய மோட்ச ராஜ்யத்திற்குள், பரலோகத்திற்குள் வந்து சேர முடியும் என்று இந்த நாள் நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த நாளிலே பரலோக மாதா திருவிழாவிற்காக கொடியேற்றியிருக்கிறோம். இந்த காமநாயக்கன் பட்டியில் பரலோக அன்னையுடைய திருவிழாவிற்காக இத்தனை ஆயிரம் மக்கள் புடைசூழ கொடியேறியிருக்கிறார். சிவகங்கையில் என்னுடைய பேராலயத்திலும் அலங்கார அன்னை திருவிழாவிற்காக இன்று மாலை கொடியேற்றப்பட்டது. இப்படி நாம் பரலோக மாதாவினுடைய விழாவிற்காக கொடியேற்றி இந்த விழா காலத்தை ஆரம்பித்து வைக்கிறோம். இந்த பரலோக அன்னை நமக்கு தருகின்ற செய்தி என்ன? அன்னைக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அன்னைக்கு பல்வேறு வாழ்வு நிலைகள் இருந்தன. இருப்பினும் அன்னை இறுதியாக பரலோகம் சென்றார். இந்த அன்னைக்கு வழக்கமாக மோட்ச ராக்கினி என்று பெயர் தருவது உண்டு. ஆனால் இங்குதான் காமநாயக்கன் பட்டியில் அன்னை பரலோக அன்னை என்று அழைக்கப்படுகிறார். காரணம், இந்த பெயரை கொடுத்தவர் யார்? வீரமாமுனிவர். ஜோசப் கான்ஸ்டன்டைன் வெஸ்கி என்ற பெயரிலே நம்முடைய நாட்டிற்கு வந்து தமிழை கற்று தானே தமிழானார், தண்டமிழே தானானார் என்று சொல்லப்படுகிற வகையிலே தேம்பாவளி என்ற பெரிய காப்பியத்தை எழுதி, லத்தீன் தமிழ் சதுரகராதி எழுதி, பெரிய தமிழ் இலக்கியவாதியாகவும் அறியப்படுகிற வீரமாமுனிவர் காமநாயக்கன் பட்டி, திருக்காவலூர், பெரிய குப்பம் இப்படி பல்வேறு இடங்களிலே சென்று மறையை போதித்து திருச்சபையை உருவாக்கி அந்த இடங்களெல்லாம் மாதா பக்தியை வளர்த்தவர். இங்கே காமநாயக்கன் பட்டியில் அன்னை மரியா மோட்சத்திற்கு ஆரோபணமான அந்த திருவிழா கொண்டாடப்படுகிறார். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னை மரியா மோட்சத்திற்கு ஆரோபணமான திருநாள். அந்த அன்னையை வீரமாமுனிவர்
பரலோக மாதா என்று அழைத்தார். 2 நாட்களுக்கு முன் வீரமாமுனிவருக்கு ஒரு சிறப்பு நடந்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி கடலூர் உயர் மலை மாவட்டம் வீரமாமுனிவரை ஜோசப் கான்ஸ்டன்டைன் வெஸ்டியை இறை ஊழியராக ஆக்கியிருக்கிறார். இறை ஊழியர் என்று அறிவித்திருக்கிறார். அவருடைய புனிதர் பட்டங்கத்திற்கான ஏற்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவர் புனிதராக அல்லது அதற்கு முன்னர் இறை ஊழியருக்கு அடுத்து வணக்கத்திற்குரியவர், வணக்கத்திற்குரியவருக்கு அடுத்து அருளாளர், அருளாளருக்கு அடுத்து புனிதர். இப்படி அவர் இந்த 3 நிலைகளில் ஒவ்வொரு நிலைக்காக உயர்த்தப்படுகிற பொழுதெல்லாம் காமநாயக்கன் பற்றியும் நினைவு கூறப்படும். எனவே இந்த அடிப்படையிலே அன்னை மரியாவுக்கும் சரி, புனித சூசையப்பருக்கும் பெரிய புகழ் சேர்த்தவர் வீரமாமுனிவர். குறிப்பாக யோசேப்பு, பழைய தமிழில் சூசையப்பர் என்று அழைத்தவர். யோசேப்பை வளனார் என்று அழைத்தவர் வீரமாமுனிவர். தேம்பாவணியிலே அவர் யோசேப்பு என்று அழைக்கப்படவில்லை, வளனார் என்று அழைக்கப்படுகிறார். யோசேப்பு என்ற எபிரேய சொல்லுக்கு அதிகம், நிறைய, வளம் என்று அர்த்தம். அதனால் தான் வீரமாமுனிவர் யோசேப்பை வளனார் என்று அழைத்தார். எனவே இப்படி அன்னை மரியாவுக்கும் அவருடைய கணவர் யோசேப்புவுக்கும் புகழ் சேர்த்தவர். அவருடைய கணவருக்கு, அன்னை மரியாவுடைய கணவருக்கு ஒரு காவியமே படைத்தவர் தான் வீரமாமுனிவர். எனவே வீரமாமுனிவர் இந்த தளத்திலே மறைப்பணி ஆற்றிய பொழுது அன்னை மரியாவை பரலோக மாதா என்று அழைத்தார். காரணம், அன்னை மரியா பரலோகத்திற்கு எடுத்துச் செல்ல பெற்றார். இதனுடைய வரலாறு என்ன? இந்த வரலாறு என்று சொல்கிற பொழுது இதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறார். அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பிற்கு பிறகு ஆண்டவர் இயேசு சிலுவையில் யோவானிடம் இதோ உன் தாய் என்று ஒப்படைத்ததன் காரணமாக யோவானோடு சிறிது காலம் இன்று துருக்கி என்று அழைக்கப்படுகிற நாட்டில் இருக்கக்கூடிய எபேசு நகரிலே வாழ்ந்தார் என்பது மரபு. எனவே யோவானும் அன்னை மரியாவும் வாழ்ந்த அந்த எபேசு நகர் வீடு என்று அன்னை மரியாவின் திருத்தலங்களில் மிக பழமையான திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறார். இந்த திருத்தலத்திற்கு 2 திருத்தந்தையர்கள் சென்று வந்திருக்கிறார்கள். புனித 2ஆம் ஜான் பவுலும் 16ஆம் பெனடிக்டும் இந்த திருத்தலத்திற்கு, துருக்கி நாட்டிற்கு எபேசிலே அன்னை மரியா யோவானோடு சேர்ந்து வாழ்ந்த வீட்டில் இருக்கின்ற அந்த திருத்தலத்திற்கு அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியா அவருடைய காலம் நிறைவுறுகிற பொழுது எருசலேமுக்கு வந்துவிட்டார். எருசலேமிலே தான் தங்கியிருந்தார். அவர் அங்கு இறந்து அவர் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல பெற்றார் என்ற மரபு அல்லது கதை 1 நூற்றாண்டிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறார். என்றும் புனித நாட்டிற்கு சென்றவர்கள் டோர்மிஷியன் கிரிஷே என்று அழைக்கப்படுகிற டோர்மிஷியன் சர்ச். டோர்மிஷியன் என்றால் இந்த கோடியில் படித்தவங்களுக்கு தெரியும், டார்மிட்டரின்னு சொல்லுவாங்க. டார்மிட்டரினா பல பேர் சேர்ந்து தூங்குகிற ஒரு பெரிய ஹால். அந்த டோர்மீல் என்ற வார்த்தையிலிருந்து தான் டோர்மிட்டரி என்று வருகிறார். டோர்மீல் என்றால் தூங்குதல். அன்னை மரியா துயில் கொள்ளும் ஆலயம் என்று இன்றும் அழைக்கப்படுகிறார். அந்த ஆலயத்தின் உள்ள உள் ஸ்தூபியிலே பார்த்தீர்கள் என்றால் அன்னை மரியா இறந்து அடக்கம் செய்யப்பட்டதும் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளும் அங்கே தத்துவமாக வரையப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்வுகள் என்ன சொல்கின்றன என்று சொன்னால், இப்பொழுதுதான் நமக்கு ஃபோன் இருக்கிறது, செல்போன் இருக்கிறது, இணையதளம் இருக்கிறது, செய்திகள் ஒரே நிமிடத்தில், ஏன் இங்கே நடக்கிற பொழுதே அமெரிக்காவில் பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு ஆகிவிட்டார். ஆனால் 1 நூற்றாண்டிலே அந்த வாய்ப்பு இல்லை. அன்னை மரியா இறந்த போது கடிதம் போடுவதற்கு கூட தபால் துறை அப்பொழுது இல்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் அவர்கள் உள்ளத்திலே அன்னை மரியா இறந்து விட்டார் என்பதை உணர்ந்து எல்லோரும் அவருடைய அடக்கத்திற்கு போய்விட்டார்கள்.
ஆனால் ஒருவர் மட்டும் போய் சேர முடியவில்லை. காரணம் நீண்ட பயணம், கடல் பயணம். அவர் அங்கே போனபோது அன்னை மரியா இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் அவரை நம்பவில்லை. அது யாரா இருக்கும்? நம்ம ஊருக்காரா தான் இருப்பார், தோமையா. எனவே தோமா அதை நம்பவில்லை. இல்லப்பா அம்மா உண்மையில் இறந்து விட்டார்கள் என்று சொல்வதற்காக, காட்டுவதற்காக அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த குகைக்கு சென்று அவருடைய அந்த குகையினுடைய கல்லை திறந்து அவருடைய சவப்பெட்டியை திறக்கிறார்கள். அந்த சவப்பெட்டியில் அன்னையினுடைய உடல் இல்லை, புஷ்பங்கள் தான், மலர்கள் தான் இருந்தன. எல்லோரும் இதை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுது அன்னை மரியா சமணசுக்கள் வானதூதர்கள் புடைசூழ விண்ணகம் ஏறி சென்று கொண்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியை அங்கே அந்த அன்னை மரியாள் துயில் கொள்ளும் ஆலயத்திலே வரையப்பட்டிருக்கின்றன என்றும் நாம் பார்க்கலாம். எனவே திருச்சபையினுடைய பெரிய மரபு என்ன சொல்கிறது என்றால், அன்னை மரியா எருசலேமில் தான் கடைசியில் வாழ்ந்த வீட்டில் வாழ்ந்து இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அதற்கு பிறகு அவர் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துச் செல்ல பெற்றார் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு நாம் இன்னொரு விழாவையும் கொண்டாடுகிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னையினுடைய விண்ணேற்பு. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி பூலோக பரலோக ராக்கினியாக அன்னை மரியா முடிசூட்டப்பட்ட விழா. அரசி, அன்னை மரியா அரசி என்ற விழா. எனவே இப்படி இந்த 2 விழாக்கள் பரலோக மாதாவோடு தொடர்புடைய விழாக்களாக நாம் இருப்பதை பார்க்கிறோம். அன்னை மரியாவுக்கு அன்னை மரியா இறந்து விண்ணகம் சென்றார் என்ற மரபு, என்ற செய்தி, என்ற நம்பிக்கை திருச்சபையிலே முதல் நூற்றாண்டில் இருந்து வந்தது. எப்பொழுது இந்த பரலோக மாதா விழா கொண்டாடப்பட்டது என்று சொன்னால் முதலில் 6ஆம் நூற்றாண்டில் தான். 6ஆம் நூற்றாண்டில் கீழே திருச்சபைகள் மரியாவின் இறப்பு என்ற பெயரில் இந்த திருவிழாவை கொண்டாடின. 7ஆம் நூற்றாண்டில் மேலை திருச்சபை, நமது திருச்சபை மரியாவின் விண்ணக பிறப்பு என்ற பெயரில், 6ஆம் நூற்றாண்டில் கீழே திருச்சபைகள் மரியாவின் இறப்பு என்ற பெயரில் இந்த திருவிழாவை கொண்டாடிய பொழுது 7ஆம் நூற்றாண்டில் மேலை திருச்சபை மரியாவின் விண்ணக பிறப்பு என்று இந்த திருவிழாவை கொண்டாடியது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பரலோக மாதாவினுடைய திருவிழா, மரி அன்னையினுடைய விண்ணேற்பு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே கடந்த 12 நூற்றாண்டுகளாக அன்னை மரியாவிற்கு நாம் பரலோக மாதா என்ற பெயரிலே விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அன்னை மரியா பரலோகம் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ள பெற்றார் என்பது ஒரு விசுவாச சத்தியம், ஒரு நம்பிக்கை. அன்னை மரியா பற்றி பல நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் 4 நம்பிக்கைகள் தான் விசுவாச கோட்பாடுகளாக, நம்பிக்கை மறைபொருள்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அன்னை மரியா இறைவனின் தாய் என்பது. 2வது, அன்னை மரியா என்றும் கன்னி என்பது. 3வது, அன்னை மரியா அமர உற்பவி என்பது. 4வது, அன்னை மரியா விண்ணகம் எடுத்துச் செல்ல பெற்றவர் என்பது. இந்த நம்பிக்கை எப்பொழுது அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் 1950ஆம் வருஷம்தான். சரியாக 75 ஆண்டுகளுக்கு முன்பாக நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 12ஆம் பத்திநாதர் என்ற திருத்தந்தை அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல பெற்றார் என்பதனை ஒரு விசுவாச சத்தியமாக, நம்பிக்கை மறைபொருளாக அறிவித்தார். எனவே இப்படி அன்னை மரியா பரலோகம் சென்றவர், பரலோகத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பவர். உலகம் முழுவதும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல, 3 திருச்சபைகள் அன்னை மரியாவை கொண்டாடுகின்றன. 1 கத்தோலிக்க திருச்சபை, 2 கீழை திருச்சபை, 3 ஆங்கிலிக்கன் திருச்சபை. இப்படி 3 திருச்சபைகள் அன்னை மரியாவை கொண்டாடுகின்றன.
இந்த 3 திருச்சபைகள் தவிர்த்து பிற சமயங்களை சார்ந்த மக்களும் அன்னை மரியாவை தங்களை காப்பாற்றுகிற தாயாகவே கொண்டாடுகிறார். காரணம் என்ன? அன்னை மரியா பரலோகத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தன் திருமகனின் அருகில் இருந்து நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் தன் மகன் அருகில் இருக்கலாம், ஆனால் அவர் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் தன் மக்களாகிய உங்களையும் என்னையும் தான். எனவே அவர் விண்ணகத்தில் இருந்து நம்மை நினைந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பவராக, நமக்காக அருள் வரங்களை பெற்றுக் கொண்டு கொண்டிருப்பவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே தான் இந்த நாளிலே நான் பார்க்க முடிகிறது. நான் இதற்கு முன் ஆயராவதற்கு முன் ஒரு சில நிகழ்வுகளுக்கு இங்கே வந்திருக்கிறேன். குறிப்பாக இந்த திருவிழா காலத்தில் நடைபெறுகிற மதியாரியின் சேனையருக்கு நடத்தப்படுகின்ற கருத்தரங்கிற்கு நான் வந்திருக்கிறேன். இங்கே இன்றைக்கு பார்த்தால் இவ்வளவு பேர் கொடியேற்று, திருவிழாவிற்கு இன்னும் அதிகம் பேர். இப்படி வருவதற்கு காரணம் என்ன? இந்த மண்ணோடு தொடர்புடையவர்கள் நீங்கள். இந்த மண்ணோடு மட்டுமல்ல, இந்த மண்ணில் பிறந்து வந்த விசுவாசத்தோடு தொடர்புடையவர்கள் நீங்கள். இன்று நீங்கள் வாழ்வதும் வளர்ந்திருப்பதும் சிறப்பாக இருப்பதும் நீங்கள் பெற்ற விசுவாசத்தின் காரணமாக, இந்த பரலோகத்தான் உங்களுக்காக பரிந்து பேசுவதால் நீங்கள் கடவுளிடம் மீது பெறுகிற ஆசீர்வாதங்களின் காரணமாக. எனவே தான் இவ்வளவு திரளான மக்கள் வந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் நாம் எதை மனக்கண்முன் வைத்து வாழ வேண்டும்? பரலோகத்தை மனக்கண்முனில் வைத்து வாழ வேண்டும். உலகில் வாழ்கிற பொழுது நாம் விண்ணகத்தை, இறை சாம்ராஜ்யத்தை மனக்கண்மண் வைத்து வாழ வேண்டும். இது யூபிலி ஆண்டு, உங்கள் அனைவருக்கும் தெரியும். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அறிவித்தார். அப்போ எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று சொன்னால் நாம் எல்லோரும் முதலில் பயணிகள். இந்த உலகம் சதமல்ல. இந்த மண்ணில் பிறக்கலாம், வளரலாம். இந்த உலகில் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்ட மன்னர்களும் ஒன்றும் எடுக்காமல் தான் குறைக்கப்படுகிறார்கள். மகாவீரன் அலெக்சாண்டர் சொன்னானாம், நான் இறந்து என்னை நீங்கள் பாடையிலே வைக்கிற பொழுது என் கரங்களை விரித்து வைத்து விடுங்கள், நான் ஒன்றையும் கொண்டு போகவில்லை என்பதை எல்லோருக்கும் சொல்வது போல அது இருக்கட்டும் என்று சொன்னார். அதே போலதான் நாம் எல்லோரும் இந்த உலகில் வாழ்கிறோம், செல்வங்களை குவிக்கிறோம், புகழையும் அடைக்கிறோம். ஆனால் இதில் எதையும் நாம் எழுதி போட செல்வதில்லை. குறிப்பாக செல்வத்தை, பொருளை நாம் எடுத்துச் செல்லப் போவதில்லை. புகழை வேண்டுமென்றால் எடுத்துச் செல்லலாம். மன்னா உலகத்து மண்ணுலர் குறித்தோ தம் புகழ் நீதி தாம் மாய்ந்தனரை என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்தில் பிறந்தவங்க இது அழிந்து போகிற உலகம், நிலையற்ற உலகம். இந்த நிலையற்ற உலகில் நிலைத்திருப்பது புகழ்தான் என்பதனை அறிந்து புகழை நிறுவி செல்ல வேண்டும் என்று சொல்வார். தோன்றுவோர் புகழோடு தோன்ற வேண்டும், அச்சிலா தோன்றாமை நன்று என்று வள்ளுவரும் சொல்லுகிறார். எனவே இந்த புகழ் வேண்டும் என்றால் நினைக்கலாம். புகழ் எதிரே வருகிறது, பொருள் சேர்ப்பதில் அல்ல, அடாவடித்தனம் பண்ணுவதில் அல்ல, சாம்ராஜ்யங்களை குவிப்பதில் அல்ல, மாறாக கடவுளுக்கும் மக்களுக்கும் நல்லவர்களாக நடப்பதுதான். அதுதான் ஆண்டவர் இயேசுவில் நடந்ததாக அவருடைய குழந்தை பருவத்திலே லூக்கா சொல்லுகிறார். அவர் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவராய் இருந்தார். எனவே கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இருப்பதில் தான் நம்முடைய பரலோகம் நோக்கிய வாழ்வு, திருப்பயண வாழ்வு சரியான வாழ்வாக அமையும். எனவே நாம் மறு உலக வாழ்வை நோக்கி செருவழி செல்லும் பயணிகள் நாம் மறுவாழ்வடைய செல்கிறோம் என்று நாம் திருவிருந்து பாடல் ஒன்றிலே பாடுகிறோம். அதுபோல நாம் மறுவாழ்வடைய செல்கிற திருப்பயணிகள். எனவே கடவுளை நினைந்து கடவுளுக்கு பயந்து இந்த உலகில் வாழ வேண்டும். பொருள் சேர்த்தாலும் புகழ் சேர்த்தாலும் அது அப்பொழுக்கற்றதாக இருக்க வேண்டும். அப்பொழுக்கற்ற நிலையில் வந்து செல்கிற பொழுது அது நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் பொருள் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற பொழுதே உங்களை விட்டு போய்விடும். புகழ் அப்பொழுக்கற்றதாக இருந்தால் என்றைக்கும் பல நூற்றாண்டுகள் கழித்தும் நிலைக்கும். எனவே நாம் இதனை மனக்கண் முன் வைத்து
நான் வாழ வேண்டும். அன்னப்பறவை ஒன்று சொர்க்கத்திலிருந்து வந்துச்சான். வந்து இந்த உலகத்தை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பன்றி அதோட பழகிச்சு. பன்றியும் அந்த அன்னப்பறவையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த பன்றி கேட்டதான், எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்டான். நான் மோட்சத்திலிருந்து வர்றேன், சொர்க்கத்திலிருந்து வரேன்னு சொல்லிட்டான். சொர்க்கமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான். ரொம்ப பிரகாசமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், அழுக்கே இருக்காது, ரொம்ப சுத்தமாக இருக்கும், யாரும் சண்டை போட மாட்டாங்க, ரொம்ப அருமையான உலகம் அது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ பண்ணி கேட்டான், சரி என்னை கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லிட்டான். சரி பிரச்சனை இல்லை, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அன்னப்பறவை சொல்லிச்சு. கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணி யோசிச்சுட்டு கேட்டுச்சு, ஆமாம் அங்கே சாக்கடை இருக்குமான்னு கேட்டுச்சு. அது மட்டும் இருக்காதுன்னு சொன்னிச்சு அன்னப்பறவை. அப்போ நான் வரலை அப்படின்னுச்சு. சாக்கடையில் உழல விரும்பினால் பரலோகத்தை நாம் நினைக்க முடியாது. சாக்கடையிலிருந்து எழுந்தவர்களாக அந்த மனம் திரும்பிய மைந்தன் தன்னுடைய பாவத்தில் இருந்து எழுந்து தந்தையிடம் சென்றார். அதுபோல இந்த உலகம் என்னும் சாக்கடையிலிருந்து பாவ வாழ்விலிருந்து நாம் எழுந்து அன்னை மரியாள் போல விண்ணகத்தை நோக்கி பயணிப்போம். அப்பொழுது அந்த பரலோக காட்சியினுடைய துணையும் பாதுகாவலும் பரிந்துரையும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அத்தகைய பாதுகாப்பை பரலோக தாயிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு அருள் புரிவாராக. ஆமென்.